ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். உண்மையாக சொல்லனா சிவியர் ஃபீவர் அண்ட் ஹெட்டு கூட தான் இருந்தேன். இருந்தாலும் எம்என் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி இப்போ தான் வந்ததுமே வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ நிஜமாவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி. பிகாஸ் நமக்கு ஷேர் ஆன பிடிஎஸ்க்கும் இன்றைக்கி டெலிகாஸ்டான எபிசோடுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் விஜய் வந்து ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிச்சாங்க. பாட்டி கூட கண்ணில் ஒத்திருப்பாங்க இல்லையா. பட் அந்த சீனெல்லாம் டெலிகாஸ்டே ஆகலை. நம்ம கூட சாரதாம்மா கோவப்பட்டு அந்த கான்ட்ராக்டை பற்றி ஏதாவது சொல்லி வெளிப்படையாக அவர் இன்சல்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் சாரதாம்மா கொஞ்சம் ஓவராக பேசி நம்ம விஜயவே ட்ரிகர் பண்ணி அவர் வாயாலேயே அதை சொல்கிறதுக்கு வந்துட்டார். பட் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அங்கே இருந்தால் விஜய் தான் அவமானப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க நடந்த ஒரே ஒரு சின்ன நல்ல விஷயம்னா காவேரிக்கு டைலாக் கொடுக்கல. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் இருந்தாலும் அவங்க போகும்போது அந்த விஜய் வந்து ஏதோ ஜுவல் வாங்கிட்டு வந்திருப்பார் போல். அந்த பாக்ஸை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு சைட் தாத்தா பாட்டி விஜயோட கான்வர்சேஷன். ஈவன் விஜயோட வாய்ஸில் ஏதோ ஸ்லைட் சேஞ்சஸ், ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு கோல்டா என்னன்னு தெரியல, ஏதோ சேஞ்சஸ் இருந்த மாதிரி ஒரு குட்டி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஆச்சுன்னா சொல்லுங்கள். விஜய் தாத்தா அண்ட் பாட்டி கான்வர்சேஷன், பாட்டியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஸ்வல் வேலிடான பாயிண்ட் தான். நம்ம மைண்டில் இருந்து தான் இன்னும் என்ன தான் பண்ணால் சாரதா வந்து நம்பிக்கை வரும் விஜய் மேலே அப்படின்னு சொல்லி. பிகாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாரு விஜய். பட் இது எதையுமே புரிஞ்சுக்காமல் சாரதா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டியோட பாயிண்ட் வேலிடாக இருந்துச்சு. பட் தாத்தாவுக்கு நம்ம பேரை இவ்வளோ அசிங்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இன்னொரு சைடு வந்து ஏற்கனவே கோவமாக இருக்க சாரதாவுக்கு இதெல்லாம் பண்ணால் இன்னும் கோவம் வரும்னு தெரிஞ்சும் நீ ஏன் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து இல்லை தாத்தா இந்த மாதிரிலாம் வீடியோ பார்த்து தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட இன்னசென்ட்டு நமக்கே வந்து லைட்டாக கண்ணு கலங்கிடுச்சு அந்த டைமில். பிகாஸ் அவர் வந்து எவ்வளோ ஆசையாக செலிப்ரேஷன் மோட், ஈவன் அவங்க இன்வைட் பண்ணாமே நான் இங்கே வந்தேன் எல்லாம் எங்கள் அத்தைக்காக அப்படின்றத அங்கே சபையில் வச்சு சொன்னார். இப்போ மாமா மாமிக்கு ட்ரூத் ரிவீல் ஆகிடுச்சு அங்கே. பட் பாட்டி வந்து பாட்டியும் தாத்தாவும் கூப்பிட்டும் அவர் வந்து நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பிகாஸ் பாட்டி வந்து இதுக்கு எங்கே இருந்தாலும் காவேரியை வந்து கூட வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வருவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காவேரியை எங்கே இருந்தாலும் நம்ம வந்து மனசு மாற்றி கூப்பிட்டு வரலான்ற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னொரு சைடு அந்த சாந்தி அத்தைக்கு ட்ரூத் ரிவீல். உண்மையாக சொல்லணும்னா அந்த ட்ரூத் ரிவீல் அப்போது செம்ம கோவம் வந்துச்சு. பிகாஸ் எதையுமே நீங்கள் முழுசாக சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் காவேரியை அவ்வளோ திட்டினாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா கதையும் அவங்க சொல்லும் போதும் குமரனால தான் வந்துட்டு இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்ல மறந்துட்டாங்களா, இல்லை நமக்கு வந்து அதை காட்டலையே, இல்லை சொல்லியும் அத்தையோட டைலாக் வந்து அப்படி இருந்துச்சா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. பிகாஸ் அத்தை வந்து இன்னைக்கு ஓவராக வாய விட்டுட்டாங்க. காவேரியை வந்து ரொம்ப வந்து ஓவராக திட்டாங்க. பட் அந்த இடத்துல கூட குமரன் வந்து வாயை திறந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாம்மா, நர்மதாவுடைய ஆப்ரேஷன் பண்ணதை நான் தான் தொலைச்சேன் அப்படின்ற விஷயத்த அங்கே வந்து அவர் சொல்லலை. ஏன்னா அது தெரிஞ்ச மாதிரியே அத்தை பேசலை. என்னமோ நம்ம இல்லாதவங்களா இது இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஓவராக திட்டினாங்க. ஸோ எனக்கு உண்மையாகவே அந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காவேரி வந்து ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி ஒரே ஒரு டைலாக் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க, அவரை பற்றி பேசுறது உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டு கொடுக்காம அந்த ஒரு இடத்துல நின்னது கொஞ்சம் மனசுக்கு வந்து ஆறுதலாக இருந்துச்சு. மற்றபடி இந்த சாந்தி அத்தைக்கு ஃபுல் ட்ரூத்துன்னு ரிவீல் ஆகணும். காவேரி அண்ட் விஜய்க்குள்ளே இருக்க அந்த லவ் எப்படிப்பட்டது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவாகவும் காவேரிக்கு சப்போர்ட்டிவாகவும் அத்தை இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் இப்போ உண்மை தெரிஞ்சதுமே கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் ஷாக் ஆகுறது ஒரு நார்மலான விஷயம். பட் ஏன் அந்த கான்ட்ராக்ட் போட்டாங்க, கான்ட்ராக்ட் போட்ட பிறகு இப்போ அவங்களுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது அத்தைக்கு தெரியல. ஸோ மேபி அது தெரிய வந்துச்சுன்னா அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கலாம். மற்றபடி இன்னைக்கு ஹைலைட்டான ரெண்டு விஷயம், காவேரி வந்து அந்த ஜுவல் பாக்ஸை எடுத்தது, அப்புறம் விஜய்க்காக அந்த ஒரு டயலாக் பேசினது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த டிஃபன் கேரியர் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாமி வீட்டுக்கு, இவங்களுமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்கள வந்து இந்த தீட்டெல்லாம் பார்ப்பாங்க, 16 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி அவங்க அந்த மாதிரி பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி குறைவு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு காவேரி வந்து டேரெக்டாக அந்த மாமி வீட்டுக்கே போகாமல் நம்ம தாத்தா பாட்டி விஜய் இருக்காங்க இல்லையா அங்கே போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் அதை பற்றி கன்ஃபார்மாக எனக்குமே தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன தான் நடக்குதுன்னு. அதர்வைஸ் விஜயை ஹர்ட் பண்ணதுனால, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹர்ட் பண்ணதுனால தான் அந்த தாலியை கையில் வச்சு கூட அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கு நைட் வந்து இந்த ப்ரெக்னன்சி சீக்வன்ஸ் அதாவது ப்ரோமோ கண்டென்ட் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.